இருக்கக்கூடிய இந்த மலை பாதையில தான் நம்ம வந்து பயணம் செய்ய போறோம். பார்க்கறதுக்கு ரொம்ப டெரரா இருக்குல்ல? ஆனா அப்படிலாம் இருக்காது. ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த மாரி சீசன்ல வந்து இங்க எங்க பார்த்தாலும் வந்து இருக்கும். ரோட்லயே இருக்கும். அங்கங்க பார்க்கும்போது பிச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். குட்டியா இருக்குதுன்னு நெனைக்காதீங்க. இந்த குட்டியா இருந்தாலும் டேஸ்ட் செம சூப்பரா இருக்குங்க. ஸோ இந்த மலையில வந்து 2 வழி இருக்கு. ஸோ இங்கிட்டு ஒரு வழி இருக்கு. அதே மாரி இங்கிட்டு ஒரு வழி இருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் இந்த வழியில தான் வந்தோம். அதனால அதுவே பார்ப்போம். இது வந்து இங்கே என்னென்ன இருக்கும் அப்படின்றதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பாக்ஸ் கில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவோட பேர். ஸோ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக எல்லாம் வருவாங்க. வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிக்னிக் போனால் எப்படி போவோமோ அதே மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாமே வருவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அது நீங்கள் உங்களுக்கு வீடியோலாம் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ மேலே போய் சாப்பிடுவாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளாண்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சில பேர் நடந்து வரவங்க இதே மாதிரி நடந்து வந்துட்டு திருப்பி நடந்து வந்துடுவாங்க. சில பேர் வந்து பஸ்ஸில் வருவாங்க, காரில் வருவாங்க. ஸோ அவங்கவுங்க எப்படி வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன் போவாங்க. சில பேர் வந்து இதே பஸ் ரூட்டில் சைக்கிளில் போவாங்க. ஸோ அதுவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் போவாங்க. மேபி நம்ம போகும்போது யாராவது வந்தாங்கன்னா சான்ஸ் கிடச்சா அதை பார்ப்போம். ஸோ ஓகே, எங்கள் கூட வந்து ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அஸ்வினி. எப்படி இருக்கு அஸ்வினி? ஓகேவா? ஓகே, சூப்பர். இவங்க வந்து வியூ பார்க்கறதுக்காக உட்காந்துருக்கான்னு நினைக்காதீங்க. ஏற முடியாமல் உட்காந்துருக்காங்க. ஆனால் இப்படி சொல்லிக்கிறாங்க. இந்த ஏரியாவில் அதிகமாக வந்து ஒயின் திராட்சை வந்து ரெடி பண்ணக்கூடிய ஏரியா அது. ஸோ இங்கே அதிகமாக உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த திராட்சையை கண்டுபிடிச்சவர் இந்த வீட்டில் வாழ்ந்தார். ஸோ அந்த வீடு தான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கேருந்து ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரெயின் போகிறதெல்லாம் தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் மேலே போக பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறோம். இங்கே என்னடானா ஒரு தான் ஜாக்கிங் போயிட்டு இருக்கான். ஓ, என்ன அற்புதமாக இருக்குது. I am swine in the rain. I am swine. ஸோ இங்கே வந்து என்னென்னா இதை எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே வந்து இங்கே ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷன் மாதிரியே வந்து நடக்கும். ஸோ இதை எப்படிலாம் உற்பத்தி பண்ணுறாங்க, எப்படி வேலை செய்கிறாங்க, எந்த டைமில் வந்து பண்ண முடியும் எல்லாமே வந்து இங்கே டீட்டெயில்டாக வந்து போடுவாங்க. ஸோ இது வந்து இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்களும் இதில் வந்து கலந்துக்க சொல்லுவாங்க. கலந்துக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் இங்கே எப்படி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரோடு. இந்த ரோடு வழியாக தான் வந்து காரு, பஸ்ஸு எல்லாமே. நீங்கள் பார்க்குறது வந்து ரோடு. இந்த ரோடு வழியாக தான் வந்து காரு, பஸ்ஸு உள்ளே வண்டா கத்துறது வந்து வரக்கூடிய இடம். ஸோ ஒரு கார் போகுது. அழகா ஒருத்தர் உட்காந்து இப்போ நீங்க பாக்குறீங்களா, இவங்க வந்து இந்த நேச்சுரல் சீன்ஸ் எல்லாமே வந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இங்க உங்களால பார்க்க முடியும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிடிச்ச மாதிரி இடம்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா அழகா உட்காந்துட்டு உடனே பேப்பர், ஸ்கெட்ச் பென்ஸ் எல்லாம் எடுத்து டிரா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இவங்க பண்ணுவாங்க. பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இப்போ பாக்குறீங்களா, ஸோ இங்க ஒருத்தர் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் பாருங்க தலையில வேணா வெயில் அடிக்குது. ஸோ அதனால அதையும் பொருட்படுத்தாம வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச விஷயத்த வந்து இங்க செஞ்சு. நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டா. ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அப்படின்றனால கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்குது. ஸோ மற்ற நாளாக இருந்தது அப்படின்னா நிறைய க்ரௌடு இருக்கும். தெரியல மேலே வந்து இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. இருப்பாங்க, பட் அதிகமான மாசான ஒரு க்ரௌடு இருக்குமான்னு தெரியல. தாத்தாவும் பாட்டியும் அழகாக ஜோடி போட்டுக்கிட்டு பாட்டி வராங்க. பாருங்க, 2 கிலோமீட்டர் ரைட்டில் போகிறதா லெஃப்டில் போகிறதான்னு டாஸ் போட்டு பார்த்துட்டு லெஃப்ட்டை தேர்ந்தெடுத்து போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா மறந்துட்டோம். நல்ல வேலை, நம்ம எடுத்த முடிவு சரின்னு சொல்கிற மாதிரி ஒரு பையன் அங்கேருந்து ஓடியாந்துருக்கான். வந்துட்டாயா? கன்ஃபார்ம் நம்ம போகிற ரூட்டு கரெக்ட். நம்ம இப்பயே நடக்கிறதுக்கு மூச்சு வாங்குது. இங்கே ஒரு ஆயா வருது பார்த்தீங்களா? என் கெஸ்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா இவங்களுக்கு எப்படி ஒரு 70 வயசு இருக்கும். 70 வயசில் நடந்து வராங்க. இப்போ இங்கே வந்து நீங்கள் பார்க்குற இடம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காங்க. இங்கே வந்து காஃபி ஷாப்லாம் பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்க, காஃபிலாம் வாங்கிட்டு அழகாக இங்கே வந்து எல்லாருமே வந்து உட்காந்துப்பாங்க. நம்ம ஆளுங்க உட்காந்துட்டானுங்க. ஸோ ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடம்லாம் வந்து நல்ல ஒரு அருமையான இடங்க. இங்கே பாருங்கள், சைக்கிளில் வந்திருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் நம்ம முன்னாடியே சொன்னேன். சைக்கிளில் வருவாங்க. கீழே இருந்தே வந்து சைக்கிளில் வருவாங்க. அந்த கார், பஸ் வர ரூட்லேயே வந்து சைக்கிளும் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம மாதிரி பெருசாக இருக்காது, பட் ஓகே. வந்து மேலே வந்தோம் ஒரு காஃபி ஷாப் பண்ணோம். இவங்க ஃபுட்டெல்லாம் இங்கே வந்து கிடைக்கும். நம்ம ஃபுட்டெல்லாம் எதுவுமே கிடைக்காது. அழகாக சைக்கிளில் போகிறானுங்க, வரானுங்க.
ஸோ இந்த குட்டி பசங்கள்லாம் சைக்கிளில் கீழேருந்து வந்திருப்பாங்கன்னா வந்திருக்க மாட்டாங்க. அவங்களாம் கார்லேயே வந்து அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். சைக்கிள் எடுத்து வச்சுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துருவாங்க. இந்த பாருங்க இங்கெல்லாம் குப்பையை கண்ட இடத்துல போடக்கூடாது. குழந்தைங்களுக்கு சொல்லியே குடுத்துருப்பாங்க. பாருங்க கரெக்ட்டா எடுத்து அந்த குப்பை எங்க இருக்கோ அதில போடணும். அதுவும் கரெக்ட்டா ஜெனரல் வேஸ்ட்டுன்னு இருக்க இடத்துல போய் போடுறான். இது வந்து பாக்ஸ் கில். இதான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த இடத்தோட பேரு. ஸோ ஃப்ளாக்லாம் போட்டு எல்லாத்தையும் வெல்கம் பண்றாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத போட்டிருக்காங்க. கார் கார் வந்து இருக்குங்க. க்ரௌடாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட கார் இருக்குது. ஐஸ்கிரீம், கோன் ஐஸ், கப் ஐஸ் எல்லாமே இருக்குது. எந்த ஐஸ் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். குறைஞ்சது 4 பவுண்ட்லேருந்து அது கம்மியாக இருக்காது. இதுதான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த ஏரியாவில் டார்க்கிங் அப்படின்ற ஒரு ஏரியாவில் பாக்ஸ் ஸ்கேல் அப்படின்றது வந்து ஒரு ஐக்கான். ஸோ இங்கே வந்து சம்மரில் வந்து அப்படியே வந்து ட்ரெக்கிங்லாம் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ மரம்லாம் பாருங்களேன், கீழே இருந்தே அப்படியே மேலே வரலாம் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ மக்கள் உட்காந்துருக்காங்க. இந்த ஊர் லவர்ஸ் எப்படா ரீச் ஆகும் வச்சிருக்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிச்சு தள்ளுவோம் சொல்லி உட்காந்துருக்காங்க. மக்கள் தட்டிட்டாங்க. கொஞ்சம் க்ரௌடு கம்மி தான். கார் நிற்கிற அளவுக்கு இங்கே மக்கள் இல்லை. இறுதியாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய இடத்த வந்து பார்த்துட்டோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்துருக்க வேண்டியதான். உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன் பாருங்கள். புளி புளியாக தெரியுது இல்லை, இதெல்லாம் வந்து செம்மறி ஆடு. எல்லாமே செம்மறி ஆடு. அதுக்குள்ளே கருப்பு தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் கருப்பு ஆடு. இது எல்லாமே இந்த புளி புளியாக தெரியுது எல்லாமே வந்து ஆடு தான். எப்படி மேய விட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே வந்து கருப்பு கலர் இருக்குது. பட் ஜூம் அவ்வளோதான் பண்ண முடியுது. பட் இதெல்லாமே ஆடு தான். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து லண்டன் கல். லண்டன் நாட்டில் கிடைக்கக்கூடிய கல். இந்த கல் தான் இப்போ வந்து நம்மளோட ட்ரிங்க்ஸு. அதான் உண்மையாக நம்ம ஊரில் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பழைய சோறு. பழைய சோறு இல்லைங்க, இது வந்து வாங்கலாம் இல்லை, வாட்டரில் வந்து வீட்டில் இருந்து ரெடி பண்ணி ஊற்றி எடுத்து வந்துருக்கிறேன். வந்து வீட்டில் இருந்து மதிய உணவு எடுத்து வந்திருக்கோம். என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். 1 by 1 பார்க்கலாம். ஒரு கல் இருக்கு பாரு. 2 அங்கே உட்கார அந்த அக்ஷுனி அக்கா பக்கத்துல. 3 என் ஃபோன் அங்க ஃபோன் பக்கத்துல 4 கொட்டாது. ஓகே. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. கட்டசியில் பேரிக்கா, லண்டன் பேரிக்கா. பார்த்தீங்களா, சாலட்டு ஃபுல்லாக ஹைஜீனிக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். அப்புறம் இது என்னடான்னு கேட்கக்கூடாதீங்க. அது சைடில் கப்பு, கட்லரிஸ் எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் ரெடியாக இருக்கிறோம். பீஸா, இது யார் வாங்கிட்டு வந்தது இந்த பீஸா? ஓகே. பாருங்க, கம 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 கமன்னு நாங்கள் என்ன எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னா பிரியாணி. பிரியாணி அதுலேயே வந்து தொக்கு, சிக்கன் தொக்கும் வச்சுருக்கோம். சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அக்ஷர் எப்படி இருக்குது? அதானே கறினா போதுங்க. பட் இதுதான் வந்து ஸ்பெஷல் ஐட்டம். ஏன் அப்படின்னா அவங்க வந்து டயட்டில் இருக்காங்க. சிக்கன்லாம் சாப்பிட மாட்டாங்களாம். சிக்கன் மட்டன்லாம் ஃபுல் டயட் தான். ஸோ இந்த மாதிரி வந்து தக்காளி சாதம் சாப்பிடுவாங்க, பீஸா சாப்பிடுவாங்க, பர்கர் சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைங்க, இன்றைக்கி வந்து விரதம். அவங்க விரதத்தினால ஸ்நாக்ஸ் வந்து சிப்ஸ். அவங்களுக்கு சீஸ் சிப்ஸ் தான் ஒரே மகிழ்ச்சி. அதனால தான் அவங்க பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ டயட்டில் இருக்காங்க, ஸ்லிம்மாக இருக்காங்க அப்படின்னு. காரணம் இதுதான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. முடிச்சிட்டோம். பயணத்தை வெற்றிகரமாக முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. எங்களுக்கு முன்னாடி ஊரே கிளம்பிடுச்சு.
கடையெல்லாம் சாத்திட்டானுங்க. காஃபி ஷாப் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏரியாவே வந்து விரிச்சோடி கிடக்குது. அப்படி பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. எல்லாம் கிளம்பிட்டானுங்க. ஓகே, பாக்ஸ் கில்ன்ற பேனர் கூட கழட்டிட்டு போயிட்டானுங்க. நம்ம தான் லாஸ்ட்டாக போடுறோம்னு நினைக்கிறேன். எல்லாம் க்ளோஸில் இருக்குங்க. எவ்ரிதிங் க்ளோஸ்ட். ஓகே, நைஸ் ட்ரிப். காலைல ஒரு 11 o'clock வீட்டிலேருந்து கிளம்பணும். இங்கே வந்துட்டு இப்போ 5:30 5:40 ஆயிடுச்சு. ஸோ நைஸ் ட்ரிப். கூப்பிடு கூப்பிடு சொல்றேன் கூப்பிடு. இங்க ஒரு ஆப்பிள் ட்ரீ இருக்குடா, கூப்பிடு. கேட்டுச்சா உங்க பண்ணது? ஆமா. ஆப்பிள் பாருங்க, அங்கிட்டு ரெட்டு கிரீனு, இது ஒன்லி ரெட்டு. எப்படி இருக்கு பாருங்க ஆப்பிள். வருதான்னு பாப்போம். ஆப்பிள திருடுறாங்க. ஏங்க ஆப்பிள திருடுறாங்க. ஆப்பிள் வந்து ஃப்ரெஷ்ஷாக மரத்துல இருந்து அப்படியே பிரித்து சாப்பிட்றோம். இதில் எந்த கெமிக்கலுமே கிடையாதுன்னு நம்புகிறோம். செம்ம டேஸ்ட்டுங்க. இதான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு மரத்தில் வந்து டைரெக்டாக வந்து ஆப்பிளை வந்து பிச்சு அப்படியே அங்கேயே நின்று சாப்பிட்றது தான் ஃபஸ்ட் டைமுங்க. திராட்சைலாம் சாப்பிட்ருக்கோம், மாதுளம்பழம் சாப்பிட்ருக்கோம், கொய்யாப்பழம் சாப்பிட்ருக்கோம். ஆனால் ஆப்பிள் தான் ஃபஸ்ட் டைம். தரமாக இருக்குது. அருண் சுவையின் நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது. சைஸ் சின்னது தான், ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. நைஸ். ஆனால் இது வந்து திருட்டாப்பி. பாதையில போனா